நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். வீசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. ஆயில் வீசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. அமைதியில் நிலைத்து என்னை அழைத்து சென்றிடுவார். பசும்புல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவார். அமைதி நீரைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். பசும்புல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவார். ஆயின் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை. கோலும் கைத்தடியும் எனக்கு காலமும் இருக்கும். இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை. கோலும் கைத்தடியும் எனக்கு காலமும் இருக்கும். ஆயின் இயேசு கூட
எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறி இதோ எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்ற அந்த பேர் கிருபைக்காக நமக்கு கோடான கோடி நன்றி சொல்லும் தகப்பனே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, இதோ உம்மை நாடி இதோ உங்களை தேவைகளை உம்மிடம் கேட்க வந்திருக்கின்ற இதோ இந்த பிள்ளைகளை நீதாமே ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய குறைகளையும் கண்ணீரும் மீதாமே துடைப்பீராக. அன்பு தகப்பனே, இதோ வாழ்க்கையிலே எல்லாம் இழந்து விட்டேன் என்று உம்மிடம் சரணாகதியாக வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளுடைய குறைகளை நீதாமே கேட்பீராக. குறிப்பாக இதோ படித்துவிட்டு வேலை இல்லாமல் தவிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதாமே நல்ல ஒரு வேலையை கொடுப்பீராக. இதோ குடும்பத்திலே அமைதியின்றி தவிக்கின்ற குடும்பத்திற்கு நீதாமே அமைதியை கொடுப்பீராக. இதோ குடும்பத்திலே கடன் பிரச்சனைகளால் தவிக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு நீதாமே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீதாமே அவர்களுக்கு தீர்வை கொடுப்பீராக. குறிப்பாக எண்ணற்ற நோய்களாலும் வியாதிகளாலும் குணம் பெறாத நோய்களாலும் தவிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதாமே ஆறுதலாகவும் வெக்க பலனமாகவும் இருந்து அவருடைய நோய்களிலிருந்து நீதாமே அவர்களை விடுவிப்பீராக. அப்பா தகப்பனே, இதோ படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீதாமே கல்வி ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் இறையர்களையும் கொடுத்து நீதாமே அவர்களை ஞானத்திலும் வழி நடத்துவீராக. அன்பு தகப்பனே, தொடர்ந்து இவர்களோடு இருந்து இவருடைய வழிகளையும் இவருடைய இயக்கங்களையும் நீதாமே கனியுடன் ஏற்று அதற்கு தக்க நேரத்திலே பதில் கொடுப்பீராக. இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை நோக்கி கொண்டாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பலனை இடைவிடாத அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம்.
இதயம் ஏந்தி சங்கமாவோ அன்பு இயேசு பலியினைந்து சரித்திரமாவோ அன்பு தீபம் இதயமேற்றி சங்கமமாவோ அன்பு இயேசு பலியினைந்து சரித்திரமாவோ அருளளிப்பாயும் திருப்பலிகளிலே அருள்மொழி பலியாய் நமது தியாக பலியினை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அர்ச்சனை பூவாய் அர்த்தங்கள் காணி அர்த்தங்கள் காணுவோம். சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதர் கருளும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே இதயமேந்தி நந்தனமாவோ இதோ ஆண்டவர் தம் புனிதர்கள் அனைவரோடும் வருவார். அந்நாளில் பேரொளி தோன்றும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பராக. இயேசுவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழித்தவறி அலையும் ஆட்டை தேடி செல்லும் ஆயனுடைய உவமையை சொல்கின்றார். இயேசு இந்த உவமை எதற்காக நம்மை பார்த்து சொல்கின்றார் என்றால், யாரும் வழி தவறி செல்லக்கூடாது என்று அவர் இதை உண்மையை நமக்கு விளக்கி சொல்கின்றார். எனவே கடவுளுக்கு நாம் விலை மதிப்பு இல்லாதவர்களாய் இருக்கின்றோம். அதனால தான் நம்மை தேடி வருகின்றார். எனவே இந்த உவமையை உணர்ந்தவர்களாய் நாமும் அவருடைய அணுகி செல்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம். நம்மளுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எதெல்லாம் தடையா இருக்கின்றதோ அதெல்லாம் இந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். எல்லாமலை இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வாழுதல் புனிதரான இறைவனையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமலை இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உமது மீட்பை பூவுலகின் கடை எல்லை வரைக்கும் அறிவித்தீரே. அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மாட்சியை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்நோக்கிட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது ஸ்டீஃபன் ராஜ் சோஃபியா பிரிந்த குடும்பம் ஒன்று சேரவும், பேர குழந்தைகளுக்கு நல்ல உடல்நலத்தையும் நன்றாக படிக்கவும் நல்ல ஞானத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டியும், பேரன் ஜஸ்டினுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டியும், ஜான் மார்ட்டின் ரிச்சின் இன்று நடைபெறும் அறுவை சிகிச்சை பூரண நலம் பெற வேண்டியும் புனித அந்தோனியார் வழியாக வேண்டுதல் பலியாகும். திருச்சி SAP கர்டோசோ குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், விக்டர் லாரன்ஸ் மெர்சி ரூபினா பெயரால் புனித அந்தோனியார் இறைவுடைய ஜான் பீட்டர் வழியாக நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், கடன் பிரச்சனை தீரவும், விக்டர் வாகனம் ஓட்டும் பொழுது எந்த ஒரு ஆபத்தினின்றி நல்லபடியாக வீடு திரும்பவும், குழந்தைகளுக்கு நல்ல உடல் சலம் வேண்டியும், குடும்பத்தை அமைதி சமாதானம் நிலவ வேண்டியும், ஆரோக்கியசாமி புஷ்ப மேரி அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், செர்வின் நீட் தேர்விற்கு நன்கு படிக்கவும் நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டியும், உடல்நலம் வேண்டியும் பணிவு வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், லூர்தராஜ் ஜெசிந்தா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் யூஜின் மனமாற்றம் பெற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், ஜோன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேலைவாய்ப்பு வேண்டியும், ஆரோக்கிய சாமி ஸ்டெஃபி தெரேஸ் நன்றி பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும், ஆடு மாடு விவசாயம் செழிக்க வேண்டியும், யாக்கோப் ராஜ் சகாயராணி பிள்ளைகள் மருமகன்கள் பேரப்பிள்ளைகள் நன்றி பலியாகவும், அனைவருக்கும் நல்ல உடல்நலம் வேண்டியும் வேலை கிடைக்க வேண்டியும், ராஜதுரை உடல்நலம் பெற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், சுபா கேத்ரின் நல்ல முறையில் குழந்தை பெற்றெடுக்க வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், அருண் கடனிலிருந்து விடுபெற வேண்டியும், குழந்தைகள் நன்கு படிக்கவும் மற்றும் உடல் நலம் வேண்டியும் குடும்ப சமாதானம் வேண்டியும், பிரவ்லின் ஜோஸ்லின் குடும்ப நன்றியாகவும், செல்வராஜ் பிறந்தநாள் நன்றி பலியாக உடல்நலம் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், ரவி அமுதா உடல்நலம் சரியாக வேண்டியும் பிள்ளைகளுக்கு நல்ல உடல்நலம் வேண்டியும், சேகர் ராணி உடல்நலம் வேண்டியும் குழந்தைகளின் உடல்நலம் வேண்டியும், மரிய சூசை அந்தோனியம்மாள் அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், பிரபாகர் ஸ்டெல்லா கண் அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்ததற்கு நன்றியாகவும், மகளுக்கு நல்ல வேலை வேண்டியும் மற்றும் குடும்ப நலன் வேண்டியும், பிரான்சிஸ் அமலோற்பவம் அந்தோனியார் மூலம் இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுக்கு உடல் நலம் வேண்டியும், ஆடு மாடு விவசாயம் செழிக்க வேண்டியும், சார்லஸ் ஜெசி இருதய ஏஜென்சிஸ் தொழில் முன்னேற்றம் வேண்டியும் பிள்ளைகளின் நலனுக்காகவும், ரத்தனம் ஜேம்ஸ் மகள் மருமகன் கனடா பயணம் ஆசிர்வதிக்க வேண்டியும், அந்தோனி சாமிக்கு உடல் நலம், பிரான்சிஸ் மேரி மகள் மருமகள் இவர்களுக்கு உடல் நலன் வேண்டியும் பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், VS அருளானந்தம் நன்றியாகவும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழவும், உத்திரிய மேரி கண் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்ததற்கு நன்றியாகவும் குடும்ப நலன் வேண்டியும், சார்லஸ் ஆரோக்கியதாஸ் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், சிமியோன் ராஜ் ஜோஸ்பின் ராணி அந்தோனியார் வழியாக நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றியாகவும், டெல்சி வின்சென்ட் ராஜா குடும்பத்தில் மகன் ஜெபா திருந்தி வாழ வேண்டியும் இத்திருப்பலில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது.
முதல் வாசகம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இறைவன் தன் மக்களை தேற்றுகிறார். இயல் 40 இறை திருவார்த்தைகள் 1-11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நிரப்பப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்று ஒரு குரல், எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்மிடம் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கைகளால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ
வைத்தார். நலமானதெல்லாம் உணவென்று அறிந்தேன், உனதாக என்னை தந்தேன். இறைவா உனதாக என்னை தந்தேன். ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. நானே துணிந்து நானே புரிந்த பணியாம் பாழானதே. நானே துணிந்து நானே புரிந்த பணியாம் பாழானதே. கண்ணூடி கிடந்து மண்ணோடு முன்னே கரம் நீவி என்னை தந்தே. இறைவா கரம் நீவி என்னை தந்தே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உன் சித்தமே ஆகட்டுமே. என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உன் சித்தமே ஆகட்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 18 இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அவ்வாறே இச்சின்ன சிறியோர்கள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் உள்ள பிற மதங்களுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், பிற மதங்களை பார்த்துக்கணும் என்றோம் என்றால் பக்தர்கள் தான் கடவுளை தேடி செல்ல வேண்டும். ஆனால் கிறிஸ்துவ மதத்தில்தான் கடவுள் மனிதரை தேடி வருகின்றார். அதுதான் இன்றைய இறைவாத்தின் வழிபாட்டினுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. மனிதனை தேடி வரும் கடவுள் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நற்செய்தியில் நாம் பார்த்தோம் என்றால் 100 ஆடுகள் இருக்கின்றன. அதில் 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டினை பற்றிய ஒரு ஊமை இயேசு கூறுகிறார். ஃபஸ்ட்டு நாம் இந்த முதலில் இந்த ஆடுகள் மற்றும் இந்த ஆயர் பற்றி ஒரு பின்னணி பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஈத நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஈத நாடு வந்து நம்ம நாட்டு மாரி வந்து எப்படி இருக்கா, நம்முடைய நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா சமவெளிகளாக இருக்கும், புல்களாக இருக்கும். ஆனால் ஈத நாட்டில் பார்த்திங்கன்னா அங்கே நாடு முழுவதுமே மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்கள் போன்ற ஒரு இடமாகத்தான் காட்சியளிக்கும். ஆக இந்த சூழ்நிலைத்தான் ஈத நாட்டிலே வாழ்ந்த ஆயர்கள் ஆடுகளை மேய்த்து செல்வார்கள். மேய்க்குவதற்காக அவற்றை கூட்டி செல்வார்கள். அவ்வாறு செல்கின்ற பொழுது அந்த ஆடுகள் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பாறை இடுக்கில் போய் மாட்டிக்குங்க. அப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கின்ற பொழுது அவற்றை தேடுவதற்காக ஆயர்கள் வருவார்கள். யூத நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க மாரி ஒருத்தவங்க வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் அந்த ஆட்டை மேய்ப்பாங்க தனித்தனி. அப்படி நம்முடைய நாட்டில். ஆனால் யூத நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 குடும்பமாக சேர்ந்து தான் அவங்க எல்லாம் மொத்தமாக ஆடை மேய்ப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 100 ஆடு வந்துடும். அப்படி 100 ஆடு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அதை மேய்ச்சின்னா நம்மளால் கண்டிப்பாக மேய்க்க முடியாது. அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 நபர்களாவது இருப்பார்கள். அதன் பின்னாடி தான் நாம் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். 100 ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு 3 நபர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு ஆடு தேடி போச்சுன்னா அந்த ஒரு ஆட்டை தேடுவதற்காக ஒரு நபர் கண்டிப்பாக அனுப்பப்படுவார். அப்படி அனுப்பப்படுகின்ற நபர்கள் பற்றி தான் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு இருக்கின்றையிலே அந்த ஆட்டை தேடுவது வந்து ஒரு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா அது மலைப்பகுதியான ஒரு ஏரியா. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆடு போய் காணாமல் போச்சுன்னா அதை தேடுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. மலைகளுக்குள்ளே புகுந்து போகணும், பாறைகளுக்கு மத்தியில் புகுந்து போய் அவற்றை தேடணும். அப்போ தேடும்போது என்ன ஆகும், நாம் சில நேரங்களே நம் உடலிலே காயங்கள் ஏற்படக்கூடும். சில வேளைகளில் என்ன உயிரை கூட துறக்க நேரிடும். ஏனென்றால் அவைகள் பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடம். அவர் மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி வரும்போது சில நேரங்களில் கால்கள் இடறி விழுந்தால் கண்டிப்பாக அவர் மரணத்தை சந்திக்கக்கூடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற அந்த ஆயர்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருந்தார்கள். ஆனால் இவற்றுக்கு மத்தியில் அவர்களிடையே ஒரு வினோதமான ஒரு சட்டம் ஒன்று காணப்பட்டது. அது என்னவென்றால், இவராக துளைந்து போகின்ற அந்த ஆட்டினை தேட செல்கின்ற அந்த நபரானவர் அந்த ஆட்டினை உயிரோடையோ அல்லது செத்த உடலாவது கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆட்டுடைய தோலையாவது எலும்பியாவது கொண்டு வந்து அந்த ஆட்டு நபர்களிடம் சாட்சியாக இதை ஒப்படைக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய வினோதமான சட்டம். ஆக இன்றைய நற்செய்தியில் கூட நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நாம் எவ்வாறாக ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை தேடி வரக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். அதை தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், நாம் இந்த மனிதர்களானவர்கள் வயலிலே இருக்கின்ற சிறு புல்லையும் பூவை போன்றவர்கள், பலவீனமானவர்கள்.
இப்படி இருக்கின்ற அந்த மனிதர்களை தேடி கடவுள் அவராக தானாக தேடி வருகின்றார். நாம் அவரை நோக்கி செல்வதற்கு முன்பாக கடவுள் அவர் நம்மை நோக்கி வரக்கூடியவராக இருக்கின்றார். அதேமாரி இந்த ஆட்டை பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஆடு பார்த்திங்கன்னா வழக்கமாக ஒரு சின்ன கயிறை கட்டி விட்டிங்கன்னா அது சாகாது, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு. கொஞ்சம் பெருசாக கட்டி விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த கயிற்றிலே மாட்டிக்கொண்டு இறந்துவிடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு அப்பாவியாக இருக்கின்ற ஆடானது எந்த சூழலிலும் அது பாதுகாத்து கொள்ள முடியாது. யாரோ ஒரு ஆள் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லா சூழலிலும் பல்வேறு சூழல்களில் கஷ்டத்தாலும் துயரத்தாலும் நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கின்ற போது யாராவது ஒருவர் நம்மை காப்பாற்ற கண்டிப்பாக வர வேண்டும். அது யாரும் இல்லை, கடவுள் தான் கண்டிப்பாக வர வேண்டும். மற்ற மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க, அதான் அவன் தப்பு செஞ்சான் அதனால் அவனே அந்த தப்புலேருந்து வர வேண்டியதானே என்று எல்லாரும் எண்ணுவார்கள். ஆனால் கடவுள் அவர் இல்லை, அப்படி இல்லை. நாம் கடவுளுக்கு எதிராக எம்மா பெரிய தவறு செய்திருந்தாலும் அவரை விட்டு விலகி இருந்தாலும் கடவுள் அவற்றை ஒருபோதும் பொருட்படுத்தாமல் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல ஆயனாக இருக்கின்றார். ஆக இந்த திருவருகை காலத்திலே கடவுளுடைய வருகைக்காக காத்திருக்கின்ற நாம் இந்த முதல் வாசகத்தில் பார்க்கின்ற போது அங்கே நாம் எசாயா கூறுவார், மலைப்பகுதிகள் கரடுமுடான பாதைகள் அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒருவருக்கு ஒரு நல்ல பாதையை அமைக்க முடியும் என்று அவர் முன்கூட்டியே எசாயா நூலிலே அறிவிக்கின்றார். அதே போன்றுதான் இந்த திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற நாம், நம்முடைய இதயங்களில் இருக்கின்ற கல்லான இதயங்கள் கரமுடான எண்ணங்களை நாம் சரி செய்வோம். அப்பொழுது நாம் சரி செய்கின்ற பொழுதுதான் கடவுள் நம்முடைய இதயங்களிலே குடிவர முடியும். அதன் வழியாக நம்ம குடும்பங்கள் நம்முடைய வாழ்க்கைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து அவருடைய அருளால் நிரப்புவார். எனவே இத்தகைய வரத்தை வேண்டி பக்தியோடு பங்கேற்போம். இத்திருப்பலியில் இறைவர்களை நிறைவாக பெறுவோம். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடம் இருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்மா நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவவும் வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள்
குறைகளை உணர்ந்து திருந்தவும், எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும், எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பரமல பணிந்து மகிழ்கின்றேன், உன் பரமல பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னரு கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னரு கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய மூலமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. இயேசுவின் பிரியமானவர்களே, அநேக மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். ஒரு தேவைக்காக வந்திருக்கின்றோம். வந்தோம் போனோம், எந்த ஒரு பலனும் இல்லாமல் நாம் போய்கொண்டிருக்கிறோமே என்ற ஒரு எண்ணத்தில் நாம் வந்திருக்கின்றோம். நம்பிக்கையை ஆழப்படுத்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல அத்தனை ஆடுகள் போயிருந்தாலும் ஒரு ஆடை மட்டும் தேடி செல்கின்றார். இந்த நேரத்தில் நம்மை தேடி நம் ஆண்டவர் வர இருக்கின்றார். ஒரு காரியம் அது நிறைவேற வேண்டும். இங்கு வந்திருக்கின்றோம், நம் வீட்டுக்கு செல்ல இருக்கின்றோம், அந்த ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஒரு எண்ணத்துடன் நாம் வந்திருக்கின்றோம். இந்த வேளையில் இந்த ஒரு சாதாரண அப்பரசம் இயேசுவுடைய திருவுடல் திரு ரத்தமாக மாற இருக்கின்றது. உண்மையுள்ள மனிதனாக வாழணும் என்றால் நம்மையே ஆழப்படுத்தி, நம்பிக்கையை ஆழப்படுத்தி, இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்பிக்கையுடன் அந்த ஒரு விசுவாசத்தை ஆழப்படுத்தி, நிச்சயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த காரியம் நிறைவேற தருவார் என்று உணர்வோடு பக்தியுடன் இந்த ஒரு நற்கருணை மன்றாட்டுக்கு நாம் முழுமையுடன் பங்கெடுப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ
தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மீறவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கத்துக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் திகழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகொலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையே கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மையே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மையே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு நாம் அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வு கழிப்பதாக. ஆமென். ஒரு நாளும் உனை வரவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே எங்கள் நேசரே என்னோடு பேச வாருமே. இயேசுவே எங்கள் நேசரே என்னோடு பேச வாருமே. ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலையலையாய் வரும் நினைவுகளும் என்னை தேற்றிடும் நிகழ்வுகளும் இறைமகன் முந்தன் உயிர்ப்புகளே. ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலையலையாய் வரும் நினைவுகளும் என்னை தேற்றிடும் நிகழ்வுகளும் இறைமகன் உந்தன் உயிர்ப்புகளே. கலங்கரை விளக்கேவா, தாயின் நிலவேவா, கதியென நினைக்கும் அழியவர் மனதில் அமர்ந்திடவே நீவா. கதியென நினைக்கும் அழியவர் மனதில் அமர்ந்திடவே நீவா.
தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழும் தலைவா உமது வழியல்லவா. பழிப்புகள் தருகின்ற நிறைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழும் தலைவா உமது வழியல்லவா. உமை போல் நான் வாழ்வே உலகில் உயர்வே உந்தன் அருள் துணை என்னில் இருக்க கவலை படமாட்டே. உந்தன் அருள் துணை என்னில் இருக்க கவலை படமாட்டே. ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே எங்கள் நேசரே என்னோடு பேச வாருமே. இயேசுவே எங்கள் நேசரே என்னோடு பேச வாருமே. என்னோடு பேச வாருமே, என்னோடு பேச வாருமே. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அறிவிப்புகள். புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களையும் உங்கள் அனைவரையும் அமலாச துறவிகள் அனைவரின் சார்பாக அன்போடு இத்திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். உங்களை அன்புடன் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜெபத்தில் உங்கள் கருத்துகளுக்காக ஜெபிக்கின்றோம். புனித அந்தோனியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அற்புதமான காரியங்களால் தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். செவ்வாய்க்கிழமைகளில் இத்திருத்தலத்திற்கு வழங்கப்படும் புனித அந்தோனியாரின் மந்திரத்தை ரொட்டிக்கான செலவில் பங்கு கொள்கின்றவர்களையும் குருமான நிதி வழங்குபவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலகம் முன் அமர்ந்திருக்கும் சகோதரர்களிடம் அவற்றை செலுத்தி அதற்குள்ள ரசீதை
பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். புனித அந்தோனியாரின் பக்தர்களை 2025 ஆண்டிற்கான இத்திருத்தலத்தில் காலண்டர் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதன் விலை ரூபாய் 20 மட்டும். மிக சொற்ப காலண்டர்கள் மட்டுமே உள்ளன. வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளில் அவை முடிந்துவிடும். எனவே இன்னும் வாங்காதவர்கள் விரைவில் வாங்கிக் கொள்ளவும். கடைசி வரை காத்திருக்காதீர்கள். மறுபடியும் அச்சிடுவது இயலாது காரியம். எனவே காலண்டர் இருக்கும்போதே வாங்கி பயன்படுத்திக் கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, குருமானவர்கள் நிதி வழங்குபவர்களை ஸ்ரீரங்கம் பால் ஜெயக்குமார், மேலூர் சுபலட்சுமி, பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், மைக்கேல்பட்டி பிரகாஷ், மேலப்புதூர் சலோமி, கருமண்டபம் ராணி சேவியர், பெருமாள் கோவில் ஜோஷுவா, திருச்சி சேகர், திருச்சி ஜேசு ஸ்டெல்லா, திருச்சி சார்லஸ், கே நகர் எட்வின், திருச்சி கிறிஸ்டோ மெர்லின், திருச்சி ஜார்ஜ், பிஹெச்எல் பிரான்சிஸ், எம்கே கோட்டை வின்சென்ட், திருச்சி மாஸ்டின் செல்வம், அரியமங்கலம் லூயிஸ் கஸ்பார், பொரத்தாக்குடி பாபுராஜ், சுப்பிரமணியபுரம் குழந்தைராஜ், சர்க்கார்பாளையம் ஜோசப், வரகநேரி ஜான் அலெக்ஸ், சுப்பிரமணியபுரம் கனி, திருச்சி ஜான், ஓலையூர் அலெக்ஸ் ரூபன், லால்குடி லயலோ மார்கரெட், கே கோட்டை பிரியா ஆரோக்கியதாஸ், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், சோமரசன்பேட்டை சேசு வின்சன், தொட்டியம் செலின் மேரி, சென்னை ஸ்டீஃபன். அப்பம் வழங்குபவர்கள் கூடலூர் ஆண்டனி சகாயராஜ், மேலூர் சுபலட்சுமி, பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், லால்குடி எல்சன், திருக்காவலூர் கஸ்பார், திருச்சி ராபின் தேவ், மேலப்புதூர் சலோமி, திருச்சி ஜேசு ஸ்டெல்லா, திருச்சி ரிசோனா, திருச்சி ஃப்ளோரா, கே நகர் எட்வின், பொரத்தாக்குடி ராபின்சன், திருவானைக்கோயில் ஆரோக்கியசாமி, அரியூர் சதீஷ், திருச்சி ராஜேஷ்குமார், ஆனந்திமேடு ஜேசுதாஸ், பிஹெச்எல் சைமன், ஓலையூர் அலெக்ஸ் ரூபன், கே கோட்டை பிரிய ஆரோக்கியதாஸ், மேட்டுப்பாளையம் அமலா மோசஸ், பொல்லம்பாடி சுலோசனால், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், தொட்டியம் செலின் மேரி, சென்னை யாக்கோப்பு. அந்தோனியார் இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தொடர்ந்து இவர்களுக்காக மன்றாடுவோம். இறுதி ஜெபத்துக்கு எழுந்து நிற்போம். தம் வருகைக்காக விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் நீதியுள்ள நடுவர் நீதியின் வெற்றி வாகை தருவார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளின் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத் தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம்,
பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளின் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற எங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தையும் தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசல் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால்
கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வல்லலே, உம்மை கூறி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி புனித அந்தோனியார் வழியாக ஆசிரும் அருளும் தருவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. திரு எண்ணை மந்திரித்தல். அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது வார்த்தையால் யாவும் புனிதமடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது வல்லமையான ஆசியை நிறைவாக பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். உமது திருவுளத்துக்கு ஏற்ப இப்புனித எண்ணெயால் பூசப்படும் யாவரும் உமது அருளையும் ஆசிரையும் பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நம்புங்கள், எதியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், எதியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பருவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பருவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.